வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுப்பு கோபத்தின் பரிசு. ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்திற்கு வந்தார். அங்கு அவரை பற்றி பலர் பேசிக் கொண்டிருந்தனர். அவரின் ஞானம், அமைதி, அறிவு ஆகியவை மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வணிகர் புத்தரை நம்பவில்லை. அவர் நினைத்தார், இந்த மனிதன் எதையும் செய்வதில்லை, ஆனால் எல்லோரும் இவரை நபி போல பாராட்டுகிறார்கள். உண்மையில் இவர் ஏமாற்றுபவர். அதனால் அவர் புத்தரிடம் நேரில் சென்று பேச திட்டமிட்டார். அவர் புத்தரிடம் வந்ததும் சத்தமாக பேச ஆரம்பித்தார். நீ ஒரு போலியானவன்தான். உன்னை பெரியவனாக நினைக்கும் ஏமாளிகள் தான் இந்த மக்கள். உனக்கு உண்மை ஞானமே இல்லை. அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். தவறாக பேசினார். கோபத்தில் கை காட்டியபடி பேசினார். புத்தர் ஒருவித மாற்றமுமின்றி அமைதியாக இருந்தார். அவர் முகத்தில் எந்த ஆவேசமும், கோபமும், நகைச்சுவையும் இல்லை. முழுமையான அமைதி. அதை காண வந்த வணிகருக்கு இன்னும் கோபம் வந்தது. நான் உன்னை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ மட்டும் அமைதியா இருக்கிறாயே, ஏதாவது பதில் சொல். அதற்கு புத்தர் மெதுவாக பேசினார். நண்பர், ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நபர் மற்றொருவருக்கு ஒரு பரிசு கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் அந்த பரிசை எதிர்பார்த்த நபர் ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? வணிகர் குழம்பியவாறு பதிலளித்தார். அந்த பரிசு அவரிடமேதான் இருக்கும். ஏற்கவில்லை என்றால் அவன் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தர் மெதுவாக சிரித்தார். அதேபோல் நீ இன்று என்னிடம் கொடுக்க முயற்சித்த கோபம், அவமதிப்பு மற்றும் தூய வார்த்தைகள், நான் அதை ஏற்கவில்லை. எனவே அந்த பரிசு உன்னிடமேதான் இருக்கிறது. அந்த நொடியில் அந்த வணிகரின் கண்கள் கலங்கின. அவர் புரிந்து கொண்டார், புத்தர் உண்மையிலேயே ஒரு ஞானி. அவருடைய அமைதி வெறும் வெளிப்படையானது அல்ல, அது ஒரு ஆழ்ந்த உணர்வின் வெளிப்பாடு. அவர் தன்னை மன்னிக்கச் சொன்னார். மேலும் புத்தரிடம் அமர்ந்து உண்மையான அமைதி மற்றும் ஞானத்தை கற்றுக்கொள்ள தொடங்கினார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நீங்கள் ஏற்காத கோபம் உங்களை பாதிக்க முடியாது. மற்றவர்களின் வார்த்தைகளை உங்கள் உள்ளே அனுமதிக்காவிட்டால் அது அவர்களிடமே இருக்கும். இது உண்மை, அமைதி மற்றும் உளவியல் சக்தியின் அடையாளமாகும்.